ஹாய், இன்னைக்கான மூவி ரிவ்யூ பார்த்துடலாமா? ஆல்ரெடி அசலாக ஒரிஜினலாகவே நம்மளோட இந்தியாவில் லோக்சபா எலெக்ஷனுங்கிறது சூப்பராக நடந்துகிட்ருக்கு. எல்லா இடங்கள்லையும் 3 ஃபேஸ் எலெக்ஷனுங்கிறது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நாளைக்கு மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் நடக்க போகுது. அது ரிலேட்டடாகவோ என்னவோ தெரியல. அட் ப்ரெசன்ட் சூழலை வச்சு எப்படி எடுத்தாங்களான்னு தெரியல. ஆல்ரெடி மூவி எடுத்திருப்பாங்க, பட் இந்த சமயத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் மூவி அப்படின்னு சொல்லி ஒரு மூவி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மூவியோடைய ரிவ்யூ பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அந்த மூவியோட ரிவ்யூ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் டக்குன்னு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் தகவல்கள் மற்றும் நியூஸு, மூவி ரிவ்யூஸ் இதெல்லாம் தொடர்ந்து நம்மளோட சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த அப்டேட்ஸ் எல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ எலெக்ஷன் மூவியை பற்றின ரிவ்யூஸ் என்ன கதை அப்படிங்கிறதுக்கு வருவோம். இந்த படம் யாரால் இயக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா டைரக்டர் தமிழ் அவர்கள் இயக்கியிருக்காங்க. நிறைய பேர் இந்த படத்தோடைய ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே ஓரளவு நல்ல தன்னுடைய கதாபாத்திரங்களை கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்களை நல்லாவே சீரும் செம்மையுமாக நடிச்சிருக்காங்க. பட் மூவியை பொறுத்தவரை என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு முழுமையான ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி இல்லை. நம்ம எல்லாரையும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி அப்படி தான் கொண்டு போகிறாங்க மூவி. பட் எண்டில் ஓரளவு ஏதோ சரிசமமாக முடிச்சிடுறாங்க. பட் இருந்தாலும் நமக்கு நடுவில் ஒரு ஃபினிஷ் இல்லாமல் என்ன சொல்கிற மொட்டையாக முடித்த மாதிரி மூவி இருந்தது. ஸோ அதை நிறைய பேர் நெகட்டிவாக சொல்கிறாங்க. நீங்கள் மூவி பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கூட ரிவ்யூ சொல்லுங்கள். ஓகே, மூவியோட கதை என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோவுடைய அப்பா அரசியல்வாதியாக இருப்பார். 40 ஆண்டு காலமாக அரசியலில் இருக்கார். அந்த கட்சியில் ஆனால் அவருக்கு ஒரு பெரிய பதவி அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல. ஹீரோவோட அப்பா ஆனால் அந்த கட்சிக்காக நிறைய வேலைகள்லாம் செய்கிறாரு. ரொம்ப நல்ல ஒரு நபர், செல்வாக்குள்ள நபர், மக்கள்கிட்டலாம் ரொம்ப நல்ல பேர்லாம் இருக்குது. ஆனாலும் அந்த கட்சிக்காரங்க அந்த கட்சியில் இவருக்கு எதுவும் ஒரு பெரிய பதவியெல்லாம் போஸ்டிங்லாம் கொடுக்காமையே வச்சுருக்காங்க. அவர் ஒரு நாளைக்கு நம்ம 40 வருஷமாக இந்த கட்சியில் இருக்கோம், ஒரு பதவியுமே இல்லை, நமக்கு ஒரு மரியாதையும் இல்லை, என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கிற சூழலில் ஹீரோ அதை பார்த்துட்டு என்ன செய்வார் அப்படின்னா, அப்பாவுக்கு எந்த ஒரு பதவியுமே இல்லை, அப்பாவை நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையில் ஹீரோவே எலெக்ஷனில் இறங்கி கட்சியில் நின்று ஃபுல் அண்ட் ஃபுல்லு எலெக்ஷனில் வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி இது பண்ணுறாரு. அந்த சூழலில் பார்த்தா ஹீரோ எலெக்ஷனில் நிற்க முடியாது. ஏன்னா அந்த வார்டு பெண்களுக்கான தொகுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுது. அப்போ ஹீரோ என்ன செய்கிறாருன்னா ஹீரோவுடைய ஒய்ஃபை நிற்க வைக்கிறாரு. அவங்க ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாபில் டீச்சராக இருக்காங்க. ஸோ அவங்க தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு திரும்ப எலெக்ஷனில் நிற்கிறாங்க. அதுக்கு ஹீரோவுடைய அம்மாவே நிற்க வச்சிருக்கலாம், ஏன் அப்படிங்கிற அந்த ஒரு கொஷினுக்கு ஆன்சர் இல்லை. ஓகே, அதை தாண்டி பார்த்தா ஹீரோவோட அப்பா என்ன எதிர்த்து நீ நிற்கிறியா எலெக்ஷனில் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மையில் ஹீரோவை எதிர்த்து அவருடைய அப்பாவே கட்சியில் நிற்பார். ஸோ இந்த மாதிரி நிறையா குழப்பங்களாக இருக்கும். ஏன்னா ஹீரோ கட்சியில் வரத்துக்கு மெயின் ரீசனே அப்பாவுக்கு ஒரு பெரிய இடத்த அந்தஸ்தை நம்ம வாங்கி கொடுக்குறோங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் தான் ஹீரோ கட்சிக்குள்ளே நுழைவார். அதை அப்பா ஒரு ஆப்போசிட்டாக புரிஞ்சுட்டு அப்பா பையனை எதிர்த்து எலெக்ஷனில் போட்டியிடுவார். ஸோ இந்த மாதிரி பல கான்ட்ரவர்சிஸோட இந்த படம்ங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் போயிட்டே இருக்கும். முழுமையான ஒரு கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஏன்னா ஆல்ரெடியே ஹீரோ ஃபேமிலியை பொறுத்தெல்லாம் உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் ஒரு 10-15 லட்ச ரூபாய் கடன்கிறது இருக்குது. அந்த சமயத்தில் சூழலில் ஒய்ஃபை வேலையை விட சொல்லிட்டு கட்சியில் நிறுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் இந்த படத்தை பொறுத்தெல்லாம் இருக்குது. பட் எண்ட் ஆஃப் த மூவியில் ரொம்ப கன்ஃபியூஷனோட சிம்பிளாக எப்படி சொல்லணும்னு பார்த்தா இந்த மூவியை பொறுத்தளவில் நல்ல பெரிய லோக்சபா எலெக்ஷன் அளவுக்கு உள்ள மாதிரி இதை காமிப்பாங்க. பட் ஏன்னா இந்த மூவியில் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா வெறும் உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன், வார்டு கவுன்சில் எலெக்ஷன், இந்த எலெக்ஷனை மையமாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் இது எம்பி எலெக்ஷனுக்கான இது மாதிரி வெறும் மேல் மட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை மட்டுமே மையமாக நோக்கி எடுத்த படமாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த வார்டு கவுன்சில் எலெக்ஷன்லாம் பற்றி எடுக்கும்போது நல்லா டீட்டெயில்டாக லோக்கலாக உள்ள ஃபுல் விஷயங்களையும் கவர் பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரோடைய கருத்தும். ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இது போன்ற இன்ஃபர்மேட்டிவான தகவலுக்கு நம்மளோட பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.